பிக் பாஸ் 8ல் ராணவ் அவர்களுக்கு அடிபட்டதுனால இப்போ அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற செய்திகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுடைய குடும்பத்தாரிடம் வந்து பேசியிருக்காங்க பிக் பாஸ் டீமு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிக் பாஸ் டீம் பேசினப்ப அவங்க ஒரு வேண்டுகோளை வச்சுருக்காங்களா, என்னுடைய மகன் எப்படியும் நீங்கள் விளையாடுறீங்களா இல்லை போகிறீங்களான்னு கேட்டால் அவன் நிச்சயமாக நான் இருக்கேன்னு தான் சொல்லுவான். ஆனால் அவனால் முடியலை அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா. எதற்காக அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுதும் விஜய் டிவியிடம் வந்து மிகப்பெரிய அளவில் ராணா அவர்களுடைய குடும்பத்தினர் ஒரு வேண்டுகோளை வச்சுருந்தாங்களாம். என்ன அது அப்படின்னா, இந்த மாதிரிலாம் நடக்காமல் பார்த்துக்கங்க. ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி கையில் அடிபட்டுருச்சு. இப்போ 3 வாரம் வந்து அவனை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, இப்போ எப்படி இருக்கான் என்னுடைய மகன் அப்படின்னு பிக் பாஸ் டீம் கிட்ட வந்து அணுகியிருக்காங்க, பேசியிருக்காங்க. அவன் நல்லா இருந்தால் இருக்கட்டும், இல்லைன்னா எங்ககிட்ட அனுப்பிடுங்க, தயவு செய்து வேண்டாம், ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு அவங்களுடைய வேதனையை தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா விளையாடும்போது அந்த மாதிரி நடந்திருக்கிறது மிகப்பெரிய அளவில் இப்போ எல்லோருக்குமே வந்து சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. விளையாட்டாக பார்க்காம இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதனால் பிக் பாஸ் டீம் வந்து இப்போ ராணவ் அவர்களுக்காக வந்து பேசியிருக்கிறாங்களாம். அவரை எப்படியாவது வெளியில் அனுப்பிடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரியாக. இன்னும் 3 வாரங்கள் தான் ராணவ் அவர்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பிக் பாஸ் டீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் விளையாடுறதுனா விளையாடட்டும், இல்லை வீட்டுக்கு வர்றதுனா நாங்கள் கன்ஃபெஷன் வழியாக அனுப்பிடுறோம், அது அவருடைய இஷ்டம் தான் அப்படின்ற மாதிரியாக வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டாங்களாம். இது இப்போ ரொம்பவே வைரலாகி வந்துட்டுருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, மகாராஜா திரைப்படம் விஜய் சேதுபதி அவர்களுடைய நடிப்பில் உருவாச்சு. நித்திலன் சுவாமிநாதன் இந்த படத்தை இயக்கியிருந்தார். இது இப்போ சைனாவில் வெளியாகி 60 கோடிக்கு மேலே வசூலாயிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஓடிருக்கு. இந்த காலகட்டத்தில் 100 நாட்கள் படம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இதோடு மட்டும் இல்லாமல் இப்போ ஜப்பான்லேயே வெளியாக போகிறது அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. இதற்காக இப்போ அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் என்ன செஞ்சுருக்காருன்னா, இயக்குனருக்கு BMW காரை பரிசாக கொடுத்துருக்கிறாரு. சக்ஸஸ் மீட்டும் வச்சுருக்கிறாங்க. இப்போ எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் ரொம்ப வெள்ளாக பரவி வந்துட்டுருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கதையினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு மக்களுடைய மனதில் பதியுதோ அந்தளவுக்கு வெற்றி அடையும். இதில் பிரம்மாண்டமாக இருக்கணும், நிறைய கோடிகளுக்கு மேலே வந்து செலவு பண்ணணும் அப்படின்றது இல்லை. கதை ரொம்பவே வந்து மக்களுக்கு பிடித்து போய் அதனுடைய பேஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றியடையும் அப்படின்றதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய சார்பாகவும் இந்த டீமுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.